ஹலோ ஃபோக்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம விசில் ப்ளோயர்ஸ்ன்றவங்க யாரு, 2019 இன்ஃபோசிஸ்க்கு இவங்கனால என்ன நடந்துச்சு, அதானி ஹிண்டன்பர்க் கேஸ் என்ன, இது மார்க்கெட்டை எந்த அளவில் பாதிச்சுது, இது எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். பிஃபோர் தட் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கண்டென்ட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவராக இருந்தால் விசில் ப்ளோயர் பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. விசில் ப்ளோயர் கம்பெனியில் நடக்கக்கூடிய தவறுகளை வெளியே கொண்டு வரவங்க தான் விசில் ப்ளோயர்ஸ் ஜென்ரலி. அதாவது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் ஏதாவது ஃப்ராடு பண்ணுறாரு அல்லது யாரையாவது ஹராஸ் பண்ணுறாரு அப்படின்னா நான் இது சரியில்லையேன்னு எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவர் அதை சரி செய்யறதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இங்கே நான் தான் விசில் ப்ளோயர். இப்போ விசில் ப்ளோயர்னா யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். 2019 இன்ஃபோசிஸில் இந்த விசில் ப்ளோ நடக்குது. இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் யாருன்னு தெரியல, லெட்டர் ஃபார்மேட்டில் வந்த கம்ப்ளைண்ட். சிஇஓ சலீல் பரேக் மேலேயும் சிஎஃப்ஓ நிரஞ்சன் ராய் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஃப்ராடு பண்ணுறாங்க, பொய் கணக்கு எழுதுறாங்க, எங்களையும் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கம்ப்ளைண்ட். இன்ஃபோசிஸ்னுடைய சேர்மனான நந்தன் நீலகனி ஓகே நாங்கள் இதை ஆடிட் கமிட்டி வச்சு என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2020 ஆடிட் கமிட்டியில் இது ஒரு ஃபேக்கான அலிகேஷன் தெரிய வருது. பட் இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அடுத்து இன்ஃபோசிஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஆவரேஜ் 16% லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது ஒரு ஃபேக்கான அலிகேஷன் தெரிஞ்சது தான் இன்ஃபோசிஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் நார்மல் கண்டிஷனுக்கு திரும்பிச்சு. இப்போ அதானி ஹிண்டன்பர்க்னுடைய கேஸ் என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதானியை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2022 வரைக்கும் தெரிஞ்சினாலும் 2023 தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் அதானி வேர்ல்ட்ஸ் 3rd ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தார். ஜெஃப் பெசாஸ், எலான் மஸ்க் கூடலாம் காம்படிட் பண்ணிட்டு இருந்தார். 2014 இவருடைய நெட்வொர்த் $2.82 பில்லியன். இன்னைக்கு இவருடைய நெட்வொர்த் $74.3 பில்லியன். முகேஷ் அம்பானியோடையதும் இதே மாதிரியான பெரிய growth. But we all know who is Ambani and how the Reliance Industries grown. But அதானியினுடைய growth பற்றி பெரிய அளவில் யாருக்குமே தெரியாது. காமனாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு. ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானி குரூப்ஸ்னுடைய ஷேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேர் ப்ரைஸ்க்கும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ ஓவர் வேல்யூடாக இருக்கும். இன் மை ஒப்பீனியன் கிரேசியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹிண்டன்பர்க்ன்ற அமெரிக்கன் ஆர்கனைசேஷனும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 2 years ரிசர்ச்சுக்கு அடுத்து அதானி குரூப்ஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. இந்த ரிப்போர்ட்னுடைய நேம் How the world's 3rd richest man is pulling the largest con in corporate history. அதாவது இந்த உலகத்தினுடைய 3வது பணக்காரர் எப்படி கார்பரேட் வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை நிகழ்த்தி இருக்காருன்றது தான் இதுக்கான அர்த்தம். அப்படி என்ன பெரிய ஏமாத்து வேலையை பண்ணிட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹிண்டன்பர்க்ன்றவங்க யாரு பார்ப்போம். ஹிண்டன்பர்க் இதோடைய ஃபவுண்டர் நேட் ஆண்டர்சன். இவங்களுடைய வேலையை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ஸ்கேமை ரிசர்ச் பண்ணி வெல் எவிடன்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபாரன்சிக் ஃபினான்சியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவங்கள மீன் பண்ணுறாங்க. அதானி குரூப்ஸ்க்கெல்லாம் முன்னாடி 17 கம்பெனிஸ் பற்றி ரிப்போர்ட் வெளிவிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். வின்ஸ் ஃபினான்ஸ்ன்ற கம்பெனியை பற்றி இவங்க ரிப்போர்ட் வெளிவிட்ட 4 மாதத்தில் அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான நாஸ்டாக் வின்ஸ் ஃபினான்ஸை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்படிலாம் பண்ணுறதுனால ஹிண்டன்பர்க்கு என்ன லாபம் பார்ப்போம். ஷார்ட் செல்லிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட் செல்லிங்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுவோம், அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை செல் பண்ணுவோம். பட் இந்த ஷார்ட் செல்லிங்ன்றது என்னன்னா ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு அப்புறமா பை பண்ணுறது. புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்குடைய மார்க்கெட் ப்ரைஸ் 100 rupees இருக்குது. அது கண்டிப்பாக இறங்கும் 90 rupees வரும்னு எனக்கு தெரியுது. நான் அதை 100 rupeesக்கு செல் பண்ணிடுவேன். புரோக்கரேஜ் கொடுத்துருக்க மாட்டேன், கடனாக செல் பண்ணியிருப்பேன். அகைன் அந்த ஸ்டாக் 90 rupees வந்ததும் அந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 90 rupeesஐ புரோக்கருக்கு கொடுத்துருவேன். 100 rupeesக்கு செல் பண்ணனால 10 rupees எனக்கான ப்ராஃபிட். இதுதான் ஷார்ட் செல்லிங். ஒரு ஸ்டாக் ஷுவராக இறங்க போகுதுன்னு தெரிஞ்சால் ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹிண்டன்பர்க்கும் பண்ணுது. ஒரு கம்பெனியினுடைய தப்பை வெளியே கொண்டு வரும்போது அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கும், அது மூலியமாக இவங்க லாபம் பார்ப்பாங்க. நிக்கோலான்ற கம்பெனியை பற்றி இவங்க ரிப்போர்ட் வந்தப்ப $50 இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் $20 வந்துச்சு. ஒரு ஷேருக்கு $30 ப்ராஃபிட்னு எடுத்துக்கும். இவங்க மினிமம் லேக்ஸ் கணக்கில் ஷார்ட் செல்லிங் பண்ணியிருப்பாங்க.
ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்கன்னு. இப்போ இவங்க அதானி குரூப்ஸ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்ப்போம். செபியினுடைய ரூல்ஸ் படி 25% ஆஃப் ஷேர்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட இருக்கணும். ஆனால் அதானி குரூப்ஸ்னுடைய 7 முக்கியமான கம்பெனிகளுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இப்படி இல்லை. அதிகமான ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இது மூலியமா ஸ்டாக் மேனிபுலேட் பண்ணப்படும். இந்த ரிப்போர்ட்ல முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிறதே என்னவா இருக்குன்னா, அதானி அவருடைய ஸ்டாக்ஸை மேனிபுலேட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்காருன்னு. எப்படின்னு சொல்றேன், அதாவது இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டதை சொல்றேன். அதானியினுடைய அண்ணா வினோத் அதானிக்கும் 38 மொரிஷியஸ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கும் தொடர்பு இருக்கு. அதுல 13 கம்பெனிஸுடைய வெப்சைட் ஒரே மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ஒட்டுக்கா தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து அதானியினுடைய கம்பெனிஸ்க்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது கார்டனியா ட்ரேட்ன்ற மொரிஷியஸ் பேஸ்டு கம்பெனி, இவங்களுக்கு வெப்சைட் கிடையாது, லிங்க்டின்ல எம்ப்ளாயிஸ் கிடையாது, சோசியல் மீடியாலையும் கிடையாது. அப்படி ஒரு கம்பெனில இருந்து 51.4 பில்லியன் ருபீஸ் வந்து அதானி இன்ஃப்ராக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய டைரக்டர் வந்து சுபீர் மித்ரா. இவர் அதானி பிரைவேட் ஃபேமிலி ஆஃபீஸினுடைய ஹெட். அடுத்து ரெகவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில்வர் பார் மெர்ச்சன்ட் 15 பில்லியன் ருபீஸ் அதானி இன்ஃப்ராக்கு கடன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் வெப்சைட் கிடையாது, எம்ப்ளாயிஸ் கிடையாது. சரி, எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடி போயிருக்காங்க. அகமதாபாத்தில் பாலடைஞ்ச காம்ப்ளெக்ஸில் இந்த கம்பெனி இருந்திருக்கு. க்ளோஸ் பண்ணப்பட்டு நோட்டீஸ் ஒட்டி இருந்திருக்காங்க. நோட்டீஸில் ஜிக்னே தேசாய்ன்றவர் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா அதானி குரூப்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கக்கூடியவர். அடுத்து ரெகவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியே மைல் ஸ்டோன் ஸ்டேட்லிங்ஸ் 7.5 பில்லியன் ருபீஸ் அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடன் கொடுத்துருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி போயிருக்காங்க. அகமதாபாத்தில் ரெகவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்த அதே பாலடைஞ்ச காம்ப்ளெக்ஸில் தான் இந்த கம்பெனியும் இருந்திருக்கு. ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஃபோன் நம்பரை செக் பண்ணால் அதானி கிரீன் எனர்ஜியினுடைய கோஆடிட்டர் நம்பரில் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னும் பல கம்பெனிஸை இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 88 கேள்விகளை அதானி குரூப்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானி குரூப்ஸுடைய ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆச்சு. அதானி $107 பில்லியன் வெல்த்தை லூஸ் பண்ணாரு. ஆனால் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இரிலவெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. மறுபடியும் அதானி ஸ்டாக் பிரைஸ் வந்து விண்ணை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜான்வரியில் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு, டிசம்பரில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு இடையில் அதானி குரூப் ஸ்டாக்ஸோடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேணாம். மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதானி குரூப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எதையுமே அனலைஸ் பண்ணாமல் பிளைண்டாக எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் வந்துடும்னு தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அந்த ரிப்போர்ட்லேயே அதான் சொல்கிறாங்க, எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் இக்னோர் பண்ணாலும் நீங்களே ஃபண்டமெண்டல்ஸாக பாருங்கன்னு. நானும் இங்கே அதான் சொல்கிறேன். என்னுடைய அண்ணா சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க, யூடியூபர்ஸ் சொல்கிறாங்கன்னு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டாக்கில் ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது தான் ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங்காக மாறுது. அவன் கிடக்குறான். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.